நம்முடைய ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியிலே ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் நடந்திருக்கின்றது. இன்றைக்கு அதிலே 3 பேரை நாம் பலி கொடுத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலில் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வருகை தந்து அவற்றையெல்லாம் பார்வையிட்டு அதுக்கான தனியான குழுக்கள் அமைக்கப்பட்டு அது உரிய விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த விசாரணையின் முடிவிலே இந்த நிகழ்வுக்கு யார் அதற்கு காரணமானவர்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்கும். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய குடும்பத்தாருக்கு இழப்பீடு தொகையை அறிவித்திருக்கின்றார்கள். அப்படி அறிவித்திருந்தாலும் கூட அது அவர்களுடைய இழப்பை ஈடு செய்ய முடியாத ஒரு நிகழ்வு. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசோட மெத்தன போக்கு தான் இந்த விபத்துக்கு காரணம் என்று தொடர்ச்சியாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டாங்க. அதுக்கு தான் இப்போ அது குழு அமைச்சு அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அது யார் அதற்கு காரணமானவர்களோ பொறுப்பானவர்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்கும்.